மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயிக்க முடியுமா என விளக்கம் கோரிய வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் தீர்ப்பானது தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் காலவரம்பு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்விக்கு தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தலைமை நீதிபதி தீர்ப்பை வாசித்து வருகிறார். தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்குகிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வானது தீர்ப்பை வழங்குகிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் மனு மீது தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகின்றது. மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன் வணக்கம். இந்த வாசிப்பானது எப்பொழுது வாசிக்கப்படும்? இதன் தன்மை நமக்கு எப்பொழுது தெரிய வரும்? கவியரசன், தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, அது கடந்து வந்த பாதை, அதை பார்த்துடலாம் சுருக்கமாக. தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை அப்படின்னு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கை AB பர்திவாலா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு விசாரிக்கிறாங்க. விசாரித்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய அந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்படுகிறது. சட்டமன்றத்துல மறுநிறைவேற்றம் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்படக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் 1 மாதத்திலையும் குடியரசுத் தலைவர் 3 மாதத்திலையும் அது பற்றிய முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க. 2 முக்கியமான உத்தரவுகளாக அது பார்க்கப்பட்டது. ஒன்று, ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலேயே உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்தது. இன்னொன்று, ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் மேல முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்தது. இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு பற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 14 கேள்விகளை கேட்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள், அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவும் ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறையும் இல்லாத நிலைமையில ஆளுநர் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்துவதற்கு காலக்கெடு விதிக்க முடியுமா? மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, பிரிவு 201 கீழ குடியரசுத் தலைவர் தனது விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு காலக்கெடு விதிக்க முடியுமா அல்லது பயன்படுத்தும் விதத்தை நீதிமன்ற உத்தரவுகள் மூலமாக நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 142 கீழ குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் தன்னுடைய அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்துறதையும் உத்தரவுகளையும் எந்த வகையிலும் நீதிமன்றங்கள் மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்ததாக,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 கீழ் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் நடைமுறையில் உள்ள சட்டமாக கருதப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தம் 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திட்ட கேட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த நிலைமையில அந்த விவகாரம் தொடர்பான வழக்கு 10 நாட்கள் விசாரிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் அரசியல் சாசன அமைப்பு இதை விசாரிச்சாங்க. அதற்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு தான் இந்த விவகாரம் பற்றி விசாரித்தது. 10 நாட்கள் விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலைமையில தற்போது அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அது வாசிக்கப்பட்டு வரக்கூடிய செய்தியை நம்ம தற்போது பார்க்கிறோம். நன்றி கவியரசன். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயிக்க முடியுமா என விளக்கம் கோரிய வழக்கில் தீர்ப்பானது தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்குகிறது. மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு உள்ள உச்சவரம்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு உள்ள உச்சவரம்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் மீது விரிவான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தற்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் கேட்கலாம். கவியரசன், தீர்ப்பு நமக்கு எப்பொழுது தெரிய வரும்? கவியரசன், தீர்ப்பு வாசிப்பானது முடிந்துவிட்டதா? எத்தனை மணிக்கு அது நமக்கு தெரிய வரும்? வணக்கம் காயத்ரி. தற்போது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வுல தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சத்துக்கு வருவதற்கு முன்பாக தலைமை நீதிபதி சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200 மற்றும் 201 இருக்கும் அதிகாரம் குறித்து வாதங்கள் வைக்கப்பட்டன. மசோதாவுக்கு ஒப்புதல் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அந்த வழிமுறைகள் குறித்து விரிவாக விவாதம் நடத்தப்பட்டது அப்படிங்கிறார். அதாவது 10 நாட்கள் விசாரணையின் போது வாத பிரதிவாதங்கள் என்னவெல்லாம் வைக்கப்பட்டன அப்படிங்கிறத தீர்ப்புல தலைமை நீதிபதி குறிப்பிடுறார். அதே போல குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். ஏன்னா இதுல சில முக்கியமான கேள்விகளை குடியரசுத் தலைவர் எழுப்பியிருந்தாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அது தொடர்பாக யார் யார்கிட்ட விளக்கம் கேட்கணுமோ எல்லார்கிட்டையும் கேட்கப்பட்டது அப்படிங்கிறார். ஏன்னா இதுல ஆளுநர் இருக்கிறார், மாநில அரசாங்கம் இருக்கிறது, மத்திய அரசாங்கம் இருக்கிறது, நீதித்துறை வருகிறது, அரசியல் சாசனம் தொடர்பான கேள்விகள் எழுகின்றன. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது யாரிடமெல்லாம் நாங்கள் விளக்கம் கேட்க வேண்டுமோ அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். இது இரண்டும் இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பேரவைக்கு குறிப்பு எழுதி திருப்பி அனுப்பலாம் என்ற வழிமுறைகள் உள்ளன. அது தொடர்பாகவும் விரிவாக வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு தலைமை நீதிபதி குறிப்பிடுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் இந்த வழக்குக்கான அடித்தளமாகவே அமைந்தது. ஆளுநர் 2வது முறை சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லப்பட்டது.
ஆனா ஆளுநர் தரப்புல விளக்கம் கேட்டு அனுப்பி வைத்திருக்கும் போது அதுல சில திருப்தி இல்லாமல் சில விஷயங்கள் இருக்கும்போது எப்படி ஒப்புதல் கொடுப்பது அப்படின்னு கேட்கப்பட்டது. இதனை அடுத்துதான் இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அதனால அதை தலைமை நீதிபதி குறிப்பிடுகிறார் தீர்ப்பை வாசிக்கும் போது. இதுல ஆளுநருக்கு என்னென்ன சாய்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நாங்க விரிவாக விவாதித்தோம், வாதங்கள் வைக்கப்பட்டன அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே போல அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு உள்ள அதிகாரங்கள், மசோதா மீது முடிவெடுக்க அவருக்கு உள்ள உச்ச வரம்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் அங்க போகல, மேலும் சில மாநிலங்களும் சிமிலரா இது போன்ற வழக்குகள் நாங்க கொடுத்த சட்ட மசோதாவுக்கு மாநில ஆளுநர் இன்னமும் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கிறார், வழங்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேறு சில மாநிலங்கள் கூட அங்க போயிருக்கின்றன. அதனால இதை ஒரு நேஷனல் வைஸ் இஷ்யூவா எடுத்துக்கிட்டு தான் இதை பேசுறாங்க. ஸோ அதனால தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க வாத பிரதிவாதங்களின் போது முக்கியமான பல்வேறு விஷயங்களை நாங்க கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சொல்றாரு. தொடர்ந்து அவர் தீர்ப்பு விவரங்களை வாசிச்சுட்டு வர்றாரு. இன்னும் முக்கியமான அது சாராம்சம் என்ன, இதுக்கான கோர் மேட்டருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியல. தற்போது அவங்க தீர்ப்பை வாசிக்கும் போது அந்த முக்கியமான சாராம்சம் நமக்கு தெரிந்துவிடும். ஆனா முழுமையான தீர்ப்பு விவரங்கள் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை வெளியிடும் போதுதான் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நாம் சற்று காத்திருக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி கவியரசன். மசோதாவை நிறுத்தி வைக்கும் பொழுது அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கும் எனவும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இம்மாதிரியான பல்வேறு கருத்துக்களை இங்கே அவர் முன்வைத்திருக்கிறார். அதையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது என்றும் இங்கே தெரிவித்திருக்கிறார். மீண்டும் செய்தியாளர் கவியரசனிடம் போலாம். கவியரசன், குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை கேட்டிருந்தாருன்னு சொன்னீங்க. இந்த 14 கேள்விகள் என்னென்ன, அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க கவியரசன். அவங்க எழுப்பின கேள்விகள்ல முக்கியமான ஒரு 4-5 கேள்விகளை நான் முன்னர் குறிப்பிட்டேன். தற்போது மொத்தமாக அந்த 14 கேள்விகளும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழே ஒரு மசோதா ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கும் அரசியலமைப்பு விருப்ப தேர்வுகள் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும் போது ஆளுநர் தன்னிடம் உள்ள அனைத்து விருப்ப தேர்வுகளையும் பயன்படுத்தும் போது அமைச்சர்கள் குழு வழங்கும் ஆலோசனைகளுக்கு கட்டுப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுல ஆளுநர் அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டப்பட்டவர் அப்படிங்கிறது தான் அரசு தரப்புல வைக்கப்பட்ட முக்கியமான வாதம். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதன் பேர்ல ஆளுநர் செயல்படணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல வைத்த மிக முக்கியமான வாதம். அந்த கேள்விதான் இது. மூன்றாவது, அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 கீழ் ஆளுநர் தனது அரசியலமைப்பு ரீதியான விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்துவது நீதி விசாரணைக்கு உட்பட்டதா? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒரு முடிவை எடுக்கும்போது அது நீதி விசாரணைக்கு அதை உட்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதே போல
பிரிவு 200 கீழ் ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிரான நீதி மறு ஆய்வுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 361 முழுமையான தடை விதிக்கிறதா, இந்த கேள்வியும் எழுப்புறாங்க. அதே போல அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவும் ஆளுநரால் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படும் முறையும் இல்லாத நிலைமையில ஆளுநர் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 200 கீழ் அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்துவதற்கு காலக்கெடுவை விதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவர் தனது அரசியலமைப்பு ரீதியான விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்துவது நீதி விசாரணைக்கு உட்பட்டதாங்கிற கேள்வியும் குடியரசுத் தலைவர் எழுப்புறாங்க. மேலும் குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை நிர்வகிக்கும் அரசியலமைப்பு திட்டத்தின் வெளிச்சத்துல ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒரு மசோதாவை நிலுவையில் வைக்கும் போது பிரிவு 143 கீழ் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் பெற வேண்டியது அவசியமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. தற்போது இதுக்கான வாதங்கள்லாம் முடிந்த பிறகு தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதுல தலைமை நீதிபதி சொல்றாங்க, மசோதாவை நிறுத்தி வைக்கும் போது அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது. கூட்டாட்சியில ஆளுநர்கள் மசோதா தொடர்பான வேறுபாடுகளை தீர்க்க பேச்சுவார்த்தை செயல்முறையை தான் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒருவேளை மாநில அரசு அனுப்பி வைக்கக்கூடிய மசோதா மேல ஆளுநருக்கு ஏதேனும் ஆட்சேபங்கள் இருந்தால் அல்லது கூடுதல் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அவர் மாநில அரசிடம் போய் கேட்கலாம், நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அந்த தீர்ப்புல மிக முக்கியமாக ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், மத்திய அரசு சொல்வது போல் 4வது வாய்ப்பு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 201 படி ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியோர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மசோதாக்கள் மீது ஒப்புதல் தர வேண்டும் அல்லது அதை அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை அதுல ஏற்புடையதாக அது இல்லை அப்படின்னா நீங்க நிறுத்தி வைக்க முடியாது, அதை நீங்களே வச்சுக்க முடியாது. ஒன்றே நீங்க ஒப்புதல் தரணும், இல்லைன்னா அரசாங்கத்துக்கிட்ட திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 2-3 விஷயங்கள் இதுல நாம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று, நீங்க விளக்கம் கேளுங்க, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா விளக்கம் கேளுங்க அல்லது திருப்பி அனுப்புங்க. இது ரெண்டும் இல்லைன்னா ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கால வரையின்றி மசோதாக்களை முடிவெடுக்காமல் இடத்தில் போட்டு வைக்க அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. எப்படி முதல்ல இந்த வழக்குக்கு ஆரம்ப புள்ளியான தீர்ப்பு வாத பிரதிவாதங்களையும் பேசும் விவாதங்களை எல்லாம் பரபரப்பாக ஏற்படுத்தியதோ, அதே போல தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பும் நிச்சயமாக வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநருக்கான உத்தரவு மட்டும் கிடையாது, இது மொத்தமாக அனைத்து மாநிலங்களுக்குமான உத்தரவாக பார்க்கப்படுவதால இது நிச்சயமாக பெரிய ஒரு பரபரப்பையும் வாத பிரதிவாதங்களையும் ஏற்படுத்தும். அதே போல பேசுபொருளாகவும் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் நமக்கு இப்பதான் அவங்க தீர்ப்பை வாசித்து வர்றாங்க. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, 4வதாக ஒரு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. அந்த ஆப்ஷன் அவருக்கு கிடையாது, ஆளுநருக்கு மொத்தமே 3 தான். ஒன்று, ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். இது 3 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு கிடையாதுன்னு நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம தீர்ப்பு இப்பதான் முக்கியமான சாராம்சங்கள் தான் வாசிக்கப்படுகிறது. முழுமையான விவரங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது அந்த டாக்குமெண்ட் வந்த பிறகு அல்லது இன்னும் நேரம் கழித்து தான் அது பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். கவியரசன், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இணைஞ்சிருங்க.
அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கிறது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க 3 வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது எனவும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.